இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது நவம்பர் 2023 யோட SP3AB. SP3ABன்றது Allied Statistics Allied Stats 2. ஸோ Allied Stats 2 நவம்பர் அப்படின்னும் போது இது ஒரு அரியர் கொஸ்டின் பேப்பர். பட் இருந்தாலும் நம்ம மாடலுக்காக இந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஃபைன் ரேண்டம் வேரியபிள். இது ஒரு 2 மார்க் வீடியோ. ஸோ மோஸ்ட்லி நமக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே தியரி கொஸ்டின்ஸ் அண்ட் கொஞ்சமாக தான் வந்து ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு 4 கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு ஐடியா இருக்கும் கொஸ்டின்ஸ் வந்து என்ன பேட்டர்னில் கேட்குறாங்க, எந்த யூனிட்ல எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு ஐடியா நமக்கே வரும். எப்படி எழுதலான்ற ஐடியாவும் நமக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து டிஃபைன் ரேண்டம் வேரியபிள். ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்டும் இருக்கு. இங்க நம்மள கேட்டிருக்கிறது வந்து ரேண்டம் வேரியபிள். ரேண்டம் வேரியபிள்ன்றது a real valued function. இதெல்லாம் டெஃபினிஷன் படிச்சுதான் ஆகணும். a real valued function defined on the outcome of a probability experiment. இதுதான் இதுக்கான ஆன்சர். ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் வேற, ரேண்டம் வேரியபிள் வேற. ஸோ ரேண்டம் வேரியபிளோட டெஃபினிஷன் a real valued function defined on the outcome of a probability experiment. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது அதுக்கு ஒரு வேல்யூ வருதுல்ல, அந்த ரியல் வேல்யூ ஃபங்க்ஷன் தான் ரேண்டம் வேரியபிள். Second one, state addition theorem of probability. இது 2 மார்க் கொஸ்டின். நமக்கு மேக்ஸிமம் 2 லைன்ஸ் இல்ல 3 லைன்ஸ்ல எழுதுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு மேல எழுதுற மாதிரி இருக்காது. ஸோ ஸ்டேட் தான் கேட்டிருக்காங்க, அதோட ப்ரூஃப் கேட்கல. ஸ்டேட் அடிஷன் தியரம் ஆஃப் ப்ராபபிலிட்டி. ஸோ அடிஷன் தியரம் P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B. இதுதான் அதுக்கான ஸ்டேட்மெண்ட். இங்க A and Bன்றது are two events and are not disjoint. ஸோ ரெண்டுமே டிஸ்ஜாயிண்ட் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் இங்க 2 செட் வரைகிறேன். ஸோ இது A B. இந்த AB டிஸ்ஜாயிண்ட் கிடையாது அப்படின்னும் போது தான் நம்ம அடிஷனல் தியரம்க்கு யூஸ் பண்ணுவோம். இந்த செட் தான் இங்க யூஸ் பண்ணுவோம். அதை தான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை மட்டும் எழுதுனா போதும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது அதோட ஸ்டேட்மெண்ட். கீழே ஏபின்றது என்ன செட் அப்படின்றது எழுதியிருக்கோம். தேர்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த மீன் ஆஃப் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். நமக்கு பாய்சன் நமக்கு வந்து 4 டைப்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம சிலபஸ்ல இருக்கு. செகண்ட் யூனிட்ல நமக்கு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் 2 டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. அண்ட் இது ரெண்டும் வந்து டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷன். இது பேரு டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷன். அண்ட் தேர்ட் யூனிட்ல நமக்கு 2 டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. தேர்ட் யூனிட்ல இருக்க டிஸ்ட்ரிபியூஷனுக்கு பேர் வந்து கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன். அந்த கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ல நமக்கு நார்மலும் எக்ஸ்போனென்ஷியலும் இருக்கு. இந்த எல்லா டைப்ஸுக்குமே இந்த பைனாமியல், பாய்சான், எக்ஸ்போனென்ஷியல் இந்த 3 டைப்புக்குமே நமக்கு நார்மலுக்கு மட்டும் கிடையாது, இந்த 3 டைப்புக்கும் நமக்கு மீன் அண்ட் வேரியன்ஸோட டெரிவேஷன் இருக்கு. மீன் அண்ட் வேரியன்ஸ். இந்த மீன் அண்ட் வேரியன்ஸ் டெஃபினிஷன் நம்ம நார்மல் மெத்தட்னா ஜென்ரலான டெரிவேஷனும் இருக்கு. அண்ட் செகண்ட் ஒன் வந்து MGF யூஸ் பண்ணி டிரைவ் பண்றதும் இருக்கு. கொஸ்டின் கேட்கும்போது இங்க பாருங்க, ஃபைண்ட் த மீன் ஆஃப் பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் தான் கேட்டிருக்காங்க. MGF யூஸ் பண்ணி டிரைவ் பண்ணுங்கன்னு கேட்கல, இல்ல எக்ஸ்பெக்டேஷன் யூஸ் பண்ணி டிரைவ் பண்ணுங்கன்னு கேட்கல. ஸோ ஜென்ரலா நமக்கு டிரைவ் பண்ணுங்கன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம எந்த மெத்தட் வேணா யூஸ் பண்ணலாம். 2 மெத்தட்ல எந்த மெத்தட் யூஸ் பண்ணாலும் நமக்கு மார்க் கொடுப்பாங்க. ஒரே ஆன்சரும் தான் வரும். ஸோ ஏற்கனவே நான் வந்து ஜென்ரல் மெத்தட்ல வந்து டிரைவ் பண்ணி வீடியோஸ் இருக்கு. இனி MGFலயும் நம்ம டிரைவ் பண்ணி வீடியோஸ் போடுவோம். உங்களுக்கு எது ஈஸியா ஃபீல் பண்றீங்களோ அந்த மெத்தட் நம்ம படிச்சுக்கலாம். ஸோ இங்க கொஸ்டின் பாருங்க, ஃபைண்ட் த மீன் ஆஃப் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். ஃபர்ஸ்ட் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான ஃபார்முலா எழுதலாம். P of x equal to x, which is e power minus lambda power x by x factorial. இதுதான் நம்மளோட பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான ஃபார்முலா.
அண்ட் இப்போ நம்மள மீன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மீன்ன்றது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ். எக்ஸ்பெக்டேஷன் மெத்தட்ல போடுறேன். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ்ன்றது சம்மேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 0 டு n 1 டு n x into p of x. p of x தான் நமக்கு மேல இருக்க ஃபார்முலா. ஸோ x equal to 1 to n x into மேல இருக்கிறது எடுத்துட்டு வந்து எழுதுங்க e power minus lambda lambda power x by x factorial. இப்போ இந்த x factorial நம்ம expand பண்ண போறோம். expand பண்ணா என்ன வரும்? 1 to n x e power minus lambda lambda power x by x வந்து expand பண்ணா x into x minus 1 factorial. ஞாபகம் வச்சுக்கோங்க 5 இருந்தா 5 into 4 factorial எழுதுவோம்ல அந்த மெத்தட். ஸோ இது ரெண்டு எனக்கு இப்ப கேன்சல் ஆயிருது. அண்ட் கீழே x minus 1 வந்ததுனால மேலையும் x இருக்கிற இடத்துல x minus 1 வரணும். ஸோ என்ன பண்ணலாம்னு பாருங்க. e power minus lambda அப்படி இருக்கும். lambda power x minus 1 எழுதிட்டேன். இப்போ நான் ஒரு -1 இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கேன்னா அதை டேலி பண்றதுக்காக +1 இன்ட்ரடியூஸ் பண்றோம். lambda power 1 x minus 1 factorial. இப்போ லாம்டாவும் e பவர் மைனஸ் லாம்டாவும் கான்ஸ்டன்ட். அதுல x இல்ல. x இல்லாத டேர்மை வெளியில எடுத்துடுறோம். x ஈக்குவல் டு 1 டு n. இப்போ x இருக்கிற டேர்ம் உள்ள இருக்கா? இதை நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ண போறோம். 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது லாம்டா பவர் 0 by 0 ஃபேக்டோரியல் தட் இஸ் 1 பிளஸ் 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது லாம்டா by 1 ஃபேக்டோரியல் 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது லாம்டா ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் அண்ட் சோ ஆன். ஸோ இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னா இ பவர் லாம்டா அப்படின்ற ஃபார்மேட்ல இருக்கு. இதோட எக்ஸ்பான்ஷன் வந்து எக்ஸ்போனன்ஷியல் சீரீஸோட ஃபார்முலா 1 பிளஸ் லாம்டா பவர்ல என்ன இருக்கோ அதை தான் இங்க எழுதணும். பவர்ல எக்ஸ் இருந்தா நான் இங்க எக்ஸ் பை 1 ஃபேக்டோரியல் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதிருப்பேன். இப்ப பவர்ல இங்க நமக்கு லாம்டான்றதுனால இ பவர் லாம்டான்னு எழுதுறோம். ஸோ அந்த பிராக்கெட்ல இருக்கிறத நான் வந்து இ பவர் லாம்டான்னு எழுதலாம். இ பவர் லாம்டாவும் இ பவர் மைனஸ் லாம்டாவும் கேன்சல் ஆயிரும். ஸோ மீன் ஈக்குவல் டு லாம்டா. இதுதான் நம்மளோட மீன். இது 2 மார்க் கொஸ்டின் தான். பட் சம்டைம்ஸ் இது 5 மார்க்லயும் கேட்டிருக்காங்க. நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பாருங்க. இதே மீன் வந்து 5 மார்க்லயும் இருக்கு. இதே மீன் இந்த கொஸ்டின் பேப்பர்ல 2 மார்க்ல இருக்கு. Okay, next question. Find the MGF of binomial distribution. MGF மட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. MGF யூஸ் பண்ணி நம்மள மீன் அண்ட் வேரியன்ஸ்லாம் போட சொல்லல. MGF மட்டும் கால்குலேட் பண்ண போறோம். 4th question. So first binomial formula x equal to NCX p power x q power n minus x. இது binomialோட ஃபார்முலா. இப்போ எம்ஜிஎஃப்க்கு மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் எழுதுறோம். மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன்றது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் இ பவர் டிஎக்ஸ். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் இ பவர் டிஎக்ஸ்ன்றது சம்மேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 0 டு n இ பவர் டிஎக்ஸ் இன்டு பி ஆஃப் எக்ஸ். இப்போ நம்ம பி ஆஃப் எக்ஸ்ன்றது மேலே இருக்க ஃபார்முலா. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 0 டு n இ பவர் டிஎக்ஸ் p of x ஓட வேல்யூ ncx p power x q power n minus x. இப்போ இந்த சீரீஸை எக்ஸ்பாண்ட் பண்ண போறோம். எக்ஸ்பாண்ட் பண்ணா ஃபர்ஸ்ட் நான் 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ண என்னவாயிடும்? எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் 0 சப்ஸ்டியூட் பண்ணா எனக்கு q டேர்ம் மட்டும்தான் இருக்கும். மற்ற எல்லா டேர்முமே பவர் 0. பவர் 0ன்றது 1 தான். e பவர் 0 1 p பவர் 0 1 nc 0வும் 1. அப்போ என்கிட்ட இருக்கிற வேல்யூ q பவர் n. அடுத்தது x இருக்கிற இடத்துலலாம் 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. நமக்கு என்ன வரும்னு பாருங்க. nc1 வரும். p பவர் 1 q பவர் n minus 1 e பவர் t t into 1 அதனால வெறும் e பவர் t. அடுத்தது nc2 இப்போ 2 சப்ஸ்டியூட் பண்றோம். p பவர் 2 q பவர் n minus 2 e பவர் 2t அப்படின்னு வருதா? இப்போ இந்த p பவர் 1 tயும் ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. நான் வந்து ஹைலைட் பண்றேன். இதுவும் பவர் 1 இதுவும் பவர் 1. அதே மாதிரி இங்க பவர் 2 இங்க பவர் 2. ஸோ இதெல்லாத்தையும் நம்ம சேர்த்து கூட எழுதலாம். அண்ட் சோ ஆன். லாஸ்ட்ல வரும்போது இங்க q பவர் nல ஆரம்பிச்சிருக்கோம். அப்ப லாஸ்ட்ல வரும்போது வெறும் p பவர் n அண்ட் e பவர் 2t ஹோல் 2tல ntன்னு வந்திருக்கும். q இருக்காது. q வந்து ரெடியூஸ் ஆயிட்டே வரும்.
Q வந்து ரெடியூஸ் ஆயிட்டே வரும், P இன்க்ரீஸ் ஆயிட்டே வரும். இப்ப நான் லாஸ்ட்ல எழுதும்போது எனக்கு Q பவர் n பிளஸ் NC1 Q பவர் n மைனஸ் 1 P சேர்த்து எழுதுறோம், P e பவர் T ஹோல் பவர் 1. அடுத்தது NC2 P e power T whole power 2 Q power n minus 2 and so on. Last எழுதிட்டோமா? இப்ப last term எழுதும்போது P e power T whole power n. So first term last term யூஸ் பண்ணி நம்மளால இத திருப்பி binomial expansion club பண்ணி எழுத முடியும். Q plus P e power T whole power n. இதுதான் நம்மளோட moment generating function. எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டேர்மையும் லாஸ்ட் டேர்மையும் யூஸ் பண்ணி பைனாமியல் சீரீஸ்ல திருப்பி கிளப் பண்ணி எழுதுறோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டிஃபைன். கொஸ்டின் எல்லாமே டிஃபைன் தான் இருக்கு. ஸோ டிஃபைன் கேட்டாங்கன்னா நம்ம வேற எதுவும் மாத்தி எழுத முடியாது. ஜென்ரலான கொஸ்டினா இருந்தா நம்மளால ஓன் வேர்ட்ஸ்ல எழுத முடியும். இப்போ ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க. டிஃபைன் எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன். அட்லீஸ்ட் எக்ஸ்போனென்ஷியலோட ஃபார்முலாவாவது தெரியணும். டிஃபைன் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா அட்லீஸ்ட் பைனாமியலோட ஃபார்முலாவாவது நமக்கு எழுத தெரியணும். ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின், define exponential distribution. A continuous random variable. நமக்கு இப்ப மேல சொல்லியிருக்கேன்ல நானு, நார்மலும் எக்ஸ்போனென்ஷியலும் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். ரேண்டம் வேரியபிள் தான் நமக்கு 2 டைப்ஸ். ஒன்னு வந்து டிஸ்கிரீட், இன்னொன்னு கண்டினியூஸ். எப்ப டிஸ்கிரீட் சொல்லுவோம், இதுக்கு நான் எக்ஸாம்பிள் திருப்பி சொல்லியிருப்பேன். எப்ப டிஸ்கிரீட் சொல்லுவோம்னா, ஒரு டேப் ஓபன் பண்ணும்போது வாட்டர் டிராப்பா வரும். என்னால அதை கவுண்ட் பண்ண முடியும். எந்த விஷயத்தெல்லாம் என்னால கவுண்டபிளோ அதெல்லாம் டிஸ்கிரீட்னு சொல்லுவோம். எதெல்லாம் வந்து அக்கவுண்டபிள் இல்ல, அது வந்து ஒரு ஃப்ளோவா போயிட்டே இருக்கும்ல, ஒரு ஃபால்ஸ் வாட்டர் வச்சுக்கோங்க, இல்லைன்னா டேப்பை ஃபோர்ஸா திறந்தா தண்ணி வேகமா கொட்டும், அப்ப நம்மளால அதை கவுண்ட் பண்ண முடியாது. தட் இஸ் கால் கண்டினியூஸ் வேரியபிள். ஸோ டிஸ்கிரீட் கீழே நமக்கு 2 டைப் தான் இருக்கு, கண்டினியூஸ் கீழே 2 டைப் தான் இருக்கு. அப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே அந்த டெஃபினேஷனை, இப்ப நமக்கு நார்மலியோ எக்ஸ்போனென்ஷியலோ பத்தி பேசுறதா இருந்தா எ கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் அப்படின்னு பேசுவோம். பைனாமியல் பத்தியோ பாய்சன் பத்தியோ பேசும்போது எ டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் அப்படின்னு அதை பத்தி பேசணும். ஸோ எ கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் இஸ் said to be exponential distribution with parameter lambda f of x equal to, அதுக்கான ஃபார்முலா lambda into e power minus lambda x and x is greater than or equal to 0 otherwise. இந்த ஃபார்முலா மட்டும்தான் நமக்கு தெரியணும். மேல எழுதி இருக்கிறது ஒண்ணுமே இல்ல. எக்ஸ்போனென்ஷியல்ன்றது ஒரு கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் அப்படின்னு சொல்லி எழுத ஆரம்பிச்சிருக்கிறோம் நம்ம. இது அதுக்கான ஃபார்முலா, எக்ஸ்போனென்ஷியலுக்கான ஃபார்முலா. ஓகே, நெக்ஸ்ட் find the mean of normal distribution. ஸோ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான ஃபார்முலாவை முதல்ல எழுதலாம். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லும் போது நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் இசட்ல சொல்லுவோம். எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மா. மியூன்றது மீன், சிக்மான்றது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். இப்போ இதுக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் இசட். ஸோ நார்மலா நம்ம எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் போடுவோம்ல, இங்க எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் இசட். ஸோ இசட்ன்றது நமக்கு என்ன இருக்கு, எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மா. ஸோ எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மான்றதுல இந்த சிக்மான்றது நமக்கு கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ட் எக்ஸ்போனென்ஷியலுக்குள்ள இருந்ததுன்னா நமக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கு, எக்ஸ்போனென்ஷியல் ஆஃப் சிஎக்ஸ் இருந்ததுன்னா சி இன்டூ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ், சாரி எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் சிஎக்ஸ் இருந்ததுன்னா கான்ஸ்டன்ட் இன்டூ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுத முடியும். இப்போ கான்ஸ்டன்ட்டை வெளியில எடுத்துட்டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் மியூ அப்படின்ற டேர்ம் இருக்கு. இப்போ இதை ரெண்டா பிரிச்சுக்க முடியும். 1 by சிக்மா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் மியூ. மியூன்றதும் நமக்கு இங்க கான்ஸ்டன்ட், அந்த டேர்மும் அப்படியே தான் இருக்கும். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ்ன்றதே மீன் தான் நமக்கு. இப்போ மியூன்றதும் மீன் தான். 1 by சிக்மா இட்ஸ் மியூ மைனஸ் மியூ. இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். ஸோ 0.
நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல மீன்ன்ற வேல்யூ 0. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ப்ராப்பர்ட்டிஸ். ரைட் ஏரியா ப்ராப்பர்ட்டி ஆஃப் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட ப்ராப்பர்ட்டி வந்து ரைட் ஏரியா ப்ராப்பர்ட்டின்னு கேட்டதுனால நம்ம ஏரியா ரிலேட்டடா உள்ள ப்ராப்பர்ட்டி எழுத போறோம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ரெண்டு ப்ராப்பர்ட்டியை எழுதலாம். Question number 7. Question number 7ல so first நம்ம என்ன சொல்லலாம்னா it is symmetric. இந்த curve இருக்குல்ல, it is a bell shaped curve. இந்த curveல எக்ஸாக்ட்டா மிடில்ல இருக்கிறது z equal to 0. இதுதான் நம்மளோட மீன் பாயிண்ட். இந்த பக்கமும் அந்த பக்கமும் சேம் தான் அப்படின்னு சொல்லுவோம். so it is symmetric about the mean. Symmetric about the mean z equal to 0. இது ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியா எழுதிக்கலாம். இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லலாம்னா இந்த மொத்த கர்வுக்கு கீழே இருக்கிற ஏரியா வந்து 1. The area under the curve இல்லனா bell shaped curve is 1 அப்படின்னு சொல்லலாம். இது ஃபுல்லா சேர்த்து 1. பாதி பாதியா எடுக்கும்போது 0.5 0.5 அப்படின்னு எடுத்திருப்போம். This is infinity and this is minus infinity. இதுதான் நம்ம நார்மல் கர்வ். கர்வ் வரையணும்னு கிடையாது, அதோட ரெண்டு ப்ராப்பர்ட்டி மட்டும் எழுதினா போதும். நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் எரர்? நமக்கு மொத்தமே ரெண்டு டைப்ஸ் எரர் தான் இருக்கு. டைப் 1 எரர் அண்ட் டைப் 2 எரர். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் 1 எரர். டைப் 1 எரர் என்னன்னா H0. We reject null hypothesis. Null hypothesisன்றது H0. We reject null hypothesis H0 even though it is true. அது கரெக்டா இருக்கு, ஆனா நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டோம். இதுதான் டைப் 1 எரர். டைப் 2 எரர் இதுக்கான அப்படியே ரிவர்ஸ்ல எழுதுவோம். டைப் 2 எரர். டைப் 2 எரர் என்னன்னா we accept null hypothesis. We accept null hypothesis H0 though it is false. அது ட்ரூவா இருக்கும்போது தெரியாம அதை ரிஜெக்ட் பண்ணிடும். அது டைப் 1 எரர். அது ஃபால்ஸா இருக்கும்போது தெரியாம அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஃபால்ஸ்னா தான் ரிஜெக்ட் பண்ணணும், பட் ஃபால்ஸா இருக்கும்போது அதை அக்செப்ட் பண்ணிடணும். நீங்க வந்து இதை கரெக்டா ஞாபகம் வச்சுட்டு எழுதணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணோம். ஏன்னா சம்டைம்ஸ் டைப் 1 எரர் மட்டும் என்ன அப்படின்னு கூட கொஸ்டின் இருக்கும். ஸோ ரிஜெக்ட் பண்றோம், நல் ஹைபோதசிஸ் ரிஜெக்ட் பண்றோம், பட் அது கரெக்டா இருக்கு. அக்செப்ட் பண்ணிக்கிறோம், தப்பா இருக்கு. அதுதான் டைப் 2 எரர். Next, 9th question. What are the types of sampling? நமக்கு types of sampling வந்து நிறைய types இருக்கு. நம்ம மேஜரா நமக்கு தேவையான ஒரு 4 types மட்டும் பார்க்க போறோம். First one, random sampling. So random sampling. Second one, systematic sampling. இதெல்லாம் நீங்க போன செமஸ்டர்ல கூட படிச்சிருப்பீங்க. Systematic sampling. Third one, stratified sampling. And last one, cluster sampling. இது வந்து 4 major samplings. இது எல்லாமே நமக்கு sampling types இருக்கு. 2 மார்க்ன்றதுனால 4 மட்டும் எழுதியிருக்கோம். அடுத்த மூணுமே definition. Define students t distribution, define chi-square distribution, define null hypothesis. மூணுமே definition. Definition அப்படியே தான் நம்ம படிக்கணும், மாத்தி எழுத முடியாது, மாத்தி படிக்க முடியாது. So 10th question. T distribution, a random variable. T is said to be T distribution. இத T distribution னு சொல்லலாம், இல்லனா students T distribution னு சொல்லலாம். ரெண்டுமே ஒண்ணுதான். Student T distribution if its PDF. PDF na probability density function is given by f of t. இந்த formula
படிக்கணும். y0 into 1 plus t square. Define கேட்டா நம்ம இதுதான் எழுதணும். t square by v. இது ஃபுல்லா சேர்த்து bracket. இது ஃபுல்லா y0 into 1 plus t square by v பவர்ல minus v plus 1 by 2. So இது t distribution கான PDF. இதான் அதோட definition. Next 11th question, chi-square distribution. So chi-square distribution ரதா நம்ம statistics probabilityல அதிகமா யூஸ் பண்ற ஒரு distribution. So chi-square is most widely used probability distribution in statistics. சொல்லிட்டு its PDF is given by probability density function is given by f of chi square equal to k into chi square பவர்ல v by 2 minus 1. v minus 1 by 2 கிடையாது. v by 2 minus 1 e power minus chi square by 2. இதுதான் இதுக்கான ஃபார்முலா. where chi square is greater than 0. இங்க parameter vன்றது வந்து degree of freedom and k ன்றது dependent constant. Dependency constant. Last question, null hypothesis na enna? Null hypothesis ன்றது h0. நம்ம யூசுவலா அதை எப்படி denote பண்ணுவோம்? Null hypothesis is denoted by h0. Denoted by h0. எப்ப null hypothesis யூஸ் பண்ணுவோம்? The statement is usually a hypothesis of no difference. கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்களோ அது அப்படியே கரெக்ட், எந்த டிஃபரன்ஸும் இல்ல அப்படின்னு சொல்லும் போதுதான் null hypothesis யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் 2 மார்க். இதோட PDF நான் இப்ப எழுதின PDFும் இந்த வீடியோவோட கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்கா கொடுத்துருக்கிறேன். வேணும்னா நீங்க இதை டவுன்லோட் பண்ணி கூட எழுதிட்டு படிச்சுக்கலாம். நீங்க இதை எழுதி வச்சுட்டீங்கன்னா இப்போ ஒரு 4 கொஸ்டின் பேப்பர் நம்ம ரிவைஸ் பண்றோம் அப்படின்னா 4 கொஸ்டின் பேப்பர்ல 12 2 மார்க் கொஸ்டின். ஸோ மொத்தமா ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்துடும். இந்த 50 கொஸ்டின்ஸ்ல இருந்து நம்மளால ஷுவரா ஒரு 10 கொஸ்டின் எழுத முடியும். அட்லீஸ்ட் இப்படிதான் இருக்கு அப்படின்னா நம்மளால எழுத முடியும். கிளியரா எழுத முடியலன்னா கூட 1 மார்க்குக்காவது நம்மளால எழுத முடியும். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல இதோட PDF இப்படியே நம்ம எழுதின PDF கொடுத்திருப்பேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க.